ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தோசை வச்சு ஒரு கொத்து தோசை பண்ண போகிறேன். எப்போவுமே இட்லி தோசை செஞ்சு போர் அடித்து போயிடும். இது டிஃப்ரெண்ட்டாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம், 3 தோசை சுட்டு பிச்சு போட்டு வச்சுருக்கேன். இனி அடுப்பில் ஆயில் ஊற்றி வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இனி தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பெப்பர் தூள், எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இதோட இஞ்சி பூண்டு சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கலை. கருவேப்பிலை சேர்த்துடலாம். முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் அது கொஞ்சம் உருண்டை உருண்டையாக முட்டை போட்டது அப்படி தெரியும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இனி கிண்ட ஆரம்பிச்சிடலாம். பிச்சு போட்ட தோசையை சேர்த்துடலாம். தோசையை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஏற்கனவே தோசையில் உப்பு இருக்கும், அதனால் அளவு கம்மியாக சேர்த்துடலாம். கடைசியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி கீரை சேர்த்துடலாம். இப்போது நம்மளோட முட்டை கொத்து தோசை ரெடி ஆயாச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.